இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் அடுத்ததாக ஜான்வரி 25 முதல் டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்க போகுது. 5 சீசன் கொண்ட இந்த டெஸ்ட் மேட்ச்சில் கண்டிப்பாக இந்தியா ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற குறிக்கோளோட விளையாட போகிறாங்க. காரணம் என்ன அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது இந்தியாவுடைய ஓன் கண்டிஷனில் விளையாட போகுது. ஸோ கண்டிப்பாக இந்திய மண்ணில் இந்தியா ஜெயிச்சா மட்டும்தான் இந்தியாவுக்கு பெருமை. ஏன்னா வெளிநாட்டு கண்டிஷனில் கண்டிப்பாக இந்தியா அவ்வளோ எளிதாக ஜெயிக்க முடியாது. எப்போதுமே சிங்கமாக இருந்தாலும் சரி, எலியாக இருந்தாலும் சரி, அவங்க இடத்துல அவங்களால நம்ம ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்திய மண்ணில் விளையாடக்கூடிய 5 டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா அவங்களோட வெற்றியை பதிவு பண்ணாங்க அப்படின்னா புள்ளிப்பட்டியலில் இந்தியாவுக்கு நல்ல ஒரு பங்கு இருக்கும், நல்ல ஒரு பலமும் கிடைக்கும். ஆல்ரெடி இன்றைய ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச்சில் செம்மையாக இப்போ ஃபார்மில் இருக்காங்க. அதனால தான் அவங்க முதல் இடத்துல இருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்தியா 2வது இடத்துல இருந்தால் மட்டும்தான் ஃபைனல் மேட்ச்சில் போய் கலந்துக்க முடியும். அதனால தான் இந்தியா இப்போது கடுமையாக போராடிட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போது இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் முதல் பயிற்சி ஆட்டமானது கடைப்பிடிச்சிருக்காங்க. ஏன்னா இந்தியா இப்போது வலைப்பயிற்சி தாண்டி இங்கிலாந்து கூட பயிற்சி ஆட்டத்தில் கிளம்பியிருக்கு. அப்படி கிளம்பாங்கன்னா பயிற்சி ஆட்டத்தில் இன்னைக்கு ஜெய்ஸ்வால் அவர்கள் அவருடைய அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ ரோஹித் சர்மா எப்படி ஜெய்ஸ்வாலுக்கு அந்த ஒரு நல்ல இடத்தை கொடுத்தாரோ அந்த இடத்த பயன்படுத்திட்டு ஜெய்ஸ்வால் அவர்கள் இன்னைக்கு அவருடைய சூப்பரான பேட்டிங் வெளிப்படுத்தியிருக்காரு. ஓப்பனிங்கில் களமாங்க ஜெய்ஸ்வால் அவர்கள் ஒட்டுமொத்த இங்கிலாந்து வீரர்களையுமே ஆல்ரெடி எப்படி இங்கிலாந்து இந்தியாவை பார்த்து லைட்டாக பயந்து இருந்துச்சோ அதை ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு பல மடங்கு பயப்பட வச்சிருக்காரு. ஜெய்ஸ்வால் அடித்த ஒவ்வொரு அடியும் பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இது என்ன T20 மேட்சா அப்படிங்கிற அளவுக்கு இங்கிலாந்து வீரர்கள் எல்லாருமே கதி கலங்கிட்டாங்க. ஒரு பக்கம் இங்கிலாந்து வீரர்கள் ஒரு சைடில் ஓடி ஓடி அவங்களால எல்லாருமே டயர்ட் ஆகிட்டாங்களாம். அந்த அளவுக்கு ஜெய்ஸ்வால் இன்னைக்கு அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. குறிப்பாக டெஸ்ட்டில் யாரும் பண்ணாத சாதனையை சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரே ஓவரில் 5 6 அடிச்சிருக்காரு. அவரை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த இளம் வயதில் இவனுக்கு எப்படி இவ்வளோ ஒரு பவர்னு பார்த்து மிரண்டு போயிருக்காங்க. ஓப்பனில் களம் இறங்கி வெறும் 90 பால்களில் அவரே 183 ரன்கள் அடிச்சிருக்காரு. இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஹிஸ்டரி தான் டெஸ்ட் மேட்ச்சில். ஏன்னா T20 மேட்ச்சில் எப்படி அடிப்பாங்களோ அந்த அளவுக்கு அடிச்சிருக்காரு. அதுவும் குறிப்பாக ஒரே ஓவரில் 5 6. ஸோ ஒட்டுமொத்த இங்கிலாந்து வீரர்களுமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. யாருப்பா இவன் சொல்லிட்டு ரோஹித் சர்மா எப்படி ஜெய்ஸ்வால் மேலே நம்பிக்கை வைத்து இந்த பிளேயிங் லெவலில் உள்ளே கொண்டு வந்து மிக மிக முக்கியமான வாய்ப்பான ஓப்பனிங் வாய்ப்பை கொடுத்தாரோ அதற்கு சரியான நபர் தான் நான் அப்படிங்கிறத இன்னைக்கு ஜெய்ஸ்வால் அவருடைய பேட்டிங் மூலமாக நிரூபித்து காட்டியிருக்காரு. இதை பற்றின பேச்சுக்கள் தான் இப்போ கிரிக்கெட்டில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையாக பார்க்கப்படுது. எல்லாருமே இவரை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. கண்டிப்பாக இதை வைத்து பார்க்கும்போது இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் நடக்கக்கூடிய டெஸ்ட் மேட்ச்சில் ஜெய்ஸ்வால் மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணுவார். அடுத்த ரிஷப் பந்தா வலம் வருவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க.